தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர். சினிமாவில் ஆட்சி செய்த அவர் ஒரு கட்டத்தில் தனி கட்சி தொடங்கி அரசியலில் தொடர்ந்து 3 முறை முதல்வராக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். நடிகராக இருந்தபோது அரசியலுக்கு வந்தபோதும் தனது வாழ்நாளில் பலருக்கு உதவி செய்துள்ள எம்ஜிஆர் இன்றும் மக்கள் மத்தியில் நிலைத்திருக்கிறார். இந்த நிலையில் வளசரவாக்கத்தில் ARS ஸ்டுடியோ அமைந்துள்ள இடம் அரசுக்கு சொந்தமான இடம் என்றும், இந்த இடத்தை கேரளாவைச் சேர்ந்த, அதே சமயம் தமிழ் சினிமாவில் 80களின் காலகட்டத்தில் பிரபல நடிகைகளாக வலம் வந்த ராதா மற்றும் அம்பிகா இருவருக்கும் எம்ஜிஆர் இலவசமாகவே கொடுத்தார் என்றும் இப்போது கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு சிலர் பேசி வருகின்றனர். இதில் நடந்தது என்ன? இந்த செய்தி இப்போது பரவி வருவதன் பின்னணியில் யார் இருக்கின்றனர் என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 80களில் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்த அம்பிகா ராதா சகோதரிகள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர். ராதா திருமணத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகி இருந்தாலும் அவரது சகோதரி அம்பிகா தற்போது சினிமாவில் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார். சீரியல்களிலும் நடித்து திரைத்துறையில் தன்னை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இவர்கள் இருவரும் சினிமாவில் பல படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த போது சென்னை வளசரவாக்கத்தில் 1.25 ஏக்கர் நிலப்பரப்பில் மிகப்பெரிய அளவில் ARS என்கிற ஸ்டுடியோவை கட்டினார்கள். சென்னையின் பிரபல ஸ்டுடியோக்களில் ஒன்றாக பின்னர் ARS ஸ்டுடியோ மாறியது. அம்பிகா, ராதா அவர்களின் அம்மா சரஸ்வதி பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஸ்டுடியோ. தமிழில் பல முக்கிய படங்கள், குறிப்பாக சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மிக முக்கிய இடமாக திகழ்ந்தது ARS ஸ்டுடியோ. சென்னையில் பட ஸ்டுடியோக்கள் படிப்படியாக மூடப்பட்டு வந்த போதும் AVM, பிரசாத் ஆகிய 2 ஸ்டுடியோக்கள் மட்டும் மூடப்படாமல் உள்ளன. இந்த லிஸ்டில் ARS ஸ்டுடியோவையும் சொல்லலாம். 1984ஆம் வருடம் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரால் இது திறந்து வைக்கப்பட்டது. ஏராளமான படங்கள் இந்த ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டன. ஆனால் இப்போது படப்பிடிப்புகள் பெரும்பாலும் வெளியூர்களுக்கு மாறிவிட்டதால் டெலிவிஷன் தொடர்கள் தான் இந்த ஸ்டுடியோவை இயங்க வைத்துக் கொண்டிருந்தன. எனவே ARS கார்டனில் உள்ள படப்பிடிப்பு நிலையங்களை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் கட்ட ஏற்பாடு நடைபெறுகிறது. நடிகை ராதாவின் கணவருக்கு சொந்தமாக மும்பையில் ஏற்கனவே ஒரு நட்சத்திர ஹோட்டல் இருக்கிறது. நட்சத்திர ஹோட்டல் தொழிலில் அவருக்கு அனுபவம் இருப்பதால் ARS கார்டனையும் நட்சத்திர ஹோட்டலாக மாற்ற ராதா முடிவு செய்துள்ளார் என்றும் கூட சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது சென்னையில் ராதா, அம்பிகா இருவரும் ARS கார்டனை வாங்கிய போது முதல்வர் எம்ஜிஆர் அரசுக்கு சொந்தமான இந்த இடத்தை அவர்களுக்கு இலவசமாக கொடுத்ததாகவும், இன்றைய மதிப்பில் அந்த இடம் பல ஆயிரம் கோடி போகும் என்றும் சில தகவல்கள் சிலரால் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன. நடிகைகள் ராதா, அம்பிகா அந்த ARS கார்டனை வாங்கிய போது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார். இந்த ஸ்டுடியோ திறப்பு விழாவிலும் கலந்து கொண்டு அதை எம்ஜிஆர் தான் திறந்து வைத்தார். நடிகைகள் அம்பிகா, ராதா இருவருமே கேரளாவை சேர்ந்தவர்கள் என்கிற சொந்த ஊர் பாசம் காரணமாக எம்ஜிஆர் இதில் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் எம்ஜிஆரை பொறுத்தவரை சினிமாவுக்காக, சினிமா தொழிலாளர்களின் பயன்பாட்டுக்கு, வாழ்வாதாரத்திற்காக யாரேனும் புதிய முயற்சி எடுத்தால் அதற்கு ஆதரவு கொடுத்து பக்கபலமாக நிற்பதை தனது கடமையாகவே கருதினார் எம்ஜிஆர். அந்த வகையில்தான் இன்னும் பல சினிமா தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கும் விதமாக உருவான இந்த ஸ்டுடியோவை அவர் திறந்து வைக்க ஒப்புக்கொண்டார். அப்போது கலைஞர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது கூட இல்லாமல் இப்போது இந்த பிரச்சனை திடீரென ஏன் முளைத்துள்ளது? திட்டமிட்டு இப்படி ஒரு செய்தி ஏன் பரப்பப்படுகிறது என்பதன் பின்னணியை தான் அதிர வைக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட கட்டுக்கதையை சொல்லி பரப்புகிறார்கள் என்று தெரியுமா? எம்ஜிஆருக்கு கிட்னி பிரச்சனையாகி திடீரென்று மயக்கமாகிவிட்டார். இப்போது போல் பெரும் மருத்துவ வசதி கிடையாது. முன்னணி நரம்பியல் நிபுணர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் ஜப்பானிலிருந்து டாக்டர் கானு என்பவர் வரவழைக்கப்பட்டார். அவர் மிக பிஸியான டாக்டர். இப்போது போல அடிக்கடி விமான வசதிகளும் கிடையாது. வீரப்பன் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் சொல்லி சிங்கப்பூர் இந்தியா விமானம் 3 மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டு டாக்டர் கானு ஜப்பானிலிருந்து சிங்கப்பூர் வந்து அந்த விமானத்தை பிடித்து சென்னை வந்து எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளித்தாராம். அதன் பிறகுதான் எம்ஜிஆர் எழுந்து உட்கார்ந்தாராம். அதைத் தொடர்ந்து டாக்டர் கானு தனது கான்ஃபரன்ஸ் மற்றும் பணிகள் இருக்கிறது, உடனே கிளம்ப வேண்டும் என்றாராம். வீரப்பனுக்கோ மீண்டும் எம்ஜிஆர் உடல்நிலை மோசமானால் என்ன செய்வது என பயம் ஏற்பட்டதாம். ஆனால் டாக்டர் கானுவோ கிளம்பியே ஆக வேண்டும் என அடம் பிடித்தாராம். அப்போது நடிகைகள் அம்பிகா, ராதா இருவரையும் அழைத்து டாக்டர் கானுவை கவனித்துக் கொள்ள சொல்லி வீரப்பன் உத்தரவிட்டாராம். அதனைத் தொடர்ந்தே டாக்டர் கானு இங்கேயே தங்கி சிகிச்சையை மேற்கொண்டாராம். அவரது சிகிச்சையில் உயிர் பிழைத்த எம்ஜிஆர் இந்த 1.25 ஏக்கர் அரசு நிலத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தாராம். அங்கு அவர்கள் ஒரு ஸ்டுடியோ கட்டினார்கள். அதனால் தான் எம்ஜிஆரை நேரில் கலந்து கொண்டு இதை திறந்து வைத்தாராம். காலங்கள் உருண்டோடின. ஸ்டுடியோக்களின் தேவை குறைய அது பிளாட்டாக மாற்றம் பெற்றது.
அந்த இடத்துக்கு டாக்டர் கானு நகர் என்ற பெயர் சகோதரிகளால் சூட்டப்பட்டதாம். இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதையை கட்டி வருவது வேறு யாரும் அல்ல, எம்ஜிஆரை தங்கள் எதிரியாக கருதும் திமுகவை சேர்ந்த சில சிறு புத்திக்காரர்கள்தான். தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் எம்ஜிஆர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஸ்டுடியோ நிலத்தை அபகரிப்பதற்காகவும் சிலர் திட்டமிட்டு இப்படி செய்திகளை பரப்புகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த சர்ச்சை செய்தியை தவிடுபொடியாக்கும் விதமாக நடிகரும் தயாரிப்பாளருமான சித்ரா லட்சுமணன் ஒரு விளக்கம் அளித்துள்ளார். இது பற்றி அவர் கூறும்போது, அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அந்த இடத்தை இலவசமாக கொடுத்திருந்தால் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் சும்மா விட்டிருப்பார்களா? அதுவும் கலைஞர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் என்பதால் அவர் சாதாரணமாக விட்டிருப்பாரா என்ன? அதுவும் இல்லாமல் அந்த ஏஆர்எஸ் கார்டன் அரசு நிலம் இல்லை, தனியாருக்கு சொந்தமான நிலம். அந்த தனியாரிடமிருந்து தான் ராதா அந்த இடத்தை வாங்கினார். இந்த இடத்திற்கு அருகில் இருக்கும் இடத்தை வாங்கியவர் இயக்குனர் பாரதி ராஜா. இருவரும் இணைந்துதான் அந்த இடத்தை வாங்கினார்கள். அந்த சமயத்தில் அவர்களுக்கு நான் மேனேஜராக இருந்தேன். அவர்களை விட என்னிடம் அதிக பணம் இருந்தாலும் கூட எனக்கு அந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்கிற யோசனையெல்லாம் தோணவில்லை. மேலும் இந்த இடம் மொத்தமாகவே 1.25 ஏக்கர் தான். இப்போதைய சந்தை மதிப்புப்படி சதுர அடி 15,000 ரூபாய் வைத்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த 1.25 ஏக்கர் நிலம் 100 கோடி அளவில் தான் மதிப்பு போகுமே தவிர எப்படி பல ஆயிரம் கோடி போகும் என்று சித்ரா லட்சுமணன் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, இது குறித்து வழக்கறிஞர் ஒருவர் கூறும்போது, இந்த இடம் அரசு நிலம் அல்ல. இந்த இடம் குறித்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வில்லங்க சான்றிதழ் பெற்று சரிபார்த்ததில் இந்த இடத்தை அதற்கு முன்பு வேறு ஒருவர் வைத்திருந்தார். அதற்கு முன்பு அவர் வேறு இன்னொருவரிடமிருந்து வாங்கியிருந்தார். இப்படிதான் 2 நபர்களை தாண்டி நடிகை ராதா அம்பிகா இருவரிடமும் இந்த இடம் கைமாறியது. அப்படி இருக்கையில் வேறு 2 நபர்களிடம் ஏற்கனவே இருந்த இடம் எப்படி அரசு நிலம் என்று இப்படி செய்தி பரப்ப அவர்களால் கூற முடிகிறது? இது எம்ஜிஆரின் புகழை குறைப்பதற்காக செய்யப்படும் திட்டமிட்ட வேலை என்று உறுதிப்பட கூறியுள்ளார். எத்தனையோ பேர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அவதூறு பேசி அவரது மதிப்பை குறைக்க முயன்றார்கள். ஆனால் என்றுமே மக்களுக்கு கொடுத்தே பழக்கப்பட்ட எம்ஜிஆர் பற்றி அவர்களால் மக்களிடம் எதையும் தவறாக கொண்டு செல்ல முடியவில்லை. இப்போது இத்தனை காலம் கழித்து இப்படி ஒரு செய்தியை பரப்புவதன் மூலமாகவா எம்ஜிஆரின் பெயரையும் புகழையும் குறைத்துவிட முடியும்? இது அந்த சிறுமதி கொண்ட அவதூறு பரப்பும் நபர்களுக்கு தெரியாமல் போனது ஏனோ? பாரதி ராஜா இயக்கத்தில் கமல் 2 வேடங்களில் நடித்து வெளியான படம் ஒரு கைதியின் டைரி. இது இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் எழுதிய கதை. ராதா, ரேவதி ஆகியோர் கதாநாயகியாக நடித்தனர். இந்த படத்தில் இளையராஜா இசையில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் இனிமையாக இருந்ததுடன் சூப்பர் ஹிட் ஆகி ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தன. அதில் முக்கியமான ஒரு பாடல் பொன்மானே சோகமேனோ என்கிற பாடல். இந்த பாடலை ஊட்டியில் உள்ள தமிழ்நாடு கார்டனில் கமலும் ரேவதியும் ஆடி பாடுவது போல படமாக்கினார்கள். முதல் நாள் ஷூட்டிங்கில் பாதி பாடலை எடுத்து முடித்து விட்டார்கள். மறுநாள் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு அன்று மாலையே மும்பையில் வேறு ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக கமல் கிளம்ப வேண்டிய சூழல். அதனால் முதல் நாள் வேக வேகமாக பாதி பாடலை இயக்கி முடித்த பாரதி ராஜா மறுநாள் காலையில் அனைவரையும் அழைத்து கொண்டு கிளம்ப தயாரான போது அங்கே தமிழ்நாடு கார்டன் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு முன்கூட்டியே போயிருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேக வேகமாக வந்து பாரதி ராஜாவிடம், சார், தமிழக கார்டன் இப்போது பூட்டி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்தார். என்னையா சொல்ற என்று பாரதி ராஜா அதிர்ச்சியுடன் கேட்க, ஆமா சார், முதல்வர் எம்ஜிஆர் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸில் அரசியல் விஷயமாக டிஸ்கஷன் பண்ண வந்திருக்கிறார். அந்த பணிகள் முடிந்துவிட்டு தற்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இன்று ஷூட்டிங் நடத்த அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என கூறினார். பாரதி ராஜாவுக்கு டென்ஷன் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காட்ட ஆரம்பித்தார். ஒரு வழியாக, சரி எல்லாரும் புறப்படுங்க, சிம்ஸ் பார்க் போகலாம், அங்கு போய் மீதி ஷூட்டிங்கை வைத்துக் கொள்ளலாம் என்று கிளம்ப சொன்னார் பாரதி ராஜா. அது அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அங்கு பயணிப்பதற்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிடும். அதன் பிறகு ஷூட்டிங் ஆரம்பிக்க லேட் ஆகிவிடும். அப்போது அந்த படத்திற்கு புகைப்பட கலைஞராக பணியாற்றியவர் சங்கர் ராவ். இவர் எம்ஜிஆரின் ஆஸ்தான புகைப்பட கலைஞர் தான். எம்ஜிஆரின் பல படங்களில் பணியாற்றி அவரது குட் புக்கில் இடம் பிடித்திருந்தவர். அப்போது பாரதி ராஜாவிடம் அவர் வந்து, சார், இவ்வளவு தூரம் நாம் பயணித்து அங்கே சென்று படப்பிடிப்பை துவங்க லேட் ஆகிவிடும், அதற்கு பதிலாக இன்னொரு வழி இருக்கிறது என்று கூற, என்னையா வழி என்று கேட்டிருக்கிறார் பாரதி ராஜா. பேசாமல் நாம் நேரடியாக முதல்வர் எம்ஜிஆரையே நேரில் சந்தித்து விஷயத்தை சொல்வோம் என்று கேட்க, யோ, அவர் அரசாங்க விஷயமா வந்து தங்கி இருக்கிறார், அவரிடம் நாம் சென்றால் கோபப்பட மாட்டாரா? நினைத்த நேரத்தில் அவரை சந்திக்க முடியுமா? இது ஒத்து வராது என்று கூறியிருக்கிறார். உடனே சங்கர் ராவ், சார், அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், எல்லோரும் இங்கே இருக்கட்டும், நாம் 2 பேர் மட்டும் போவோம், நீங்கள் வாங்க என்று கூற, ஏற்கனவே சங்கர் ராவ் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் என்பது பாரதி ராஜாவுக்கு தெரியும் என்பதால் சங்கரை நம்பி தமிழகம் கார்டனுக்கு சென்றார்கள். அங்கே இருந்த வாட்ச்மேன் இவர்களை உள்ளே விட மறுத்து யார் என்று விசாரித்திருக்கிறார்.
அப்போது பாரதி ராஜாவும் போட்டோகிராஃபர் சங்கரும் வந்திருக்கிறார்கள் என்று உள்ளே இருக்கும் எம்ஜிஆரின் உதவியாளர் மாணிக்கத்திடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பியுள்ளார் சங்கர். கொஞ்ச நேரத்தில் அந்த மாணிக்கம் வேக வேகமாக வந்து வாங்க வாங்க என்று இருவரையும் உள்ளே அழைத்து சென்றுள்ளார். அப்போது புரட்சி தலைவர் பக்கத்து அறையில் குளித்துக் கொண்டிருந்தார். பாரதி ராஜா மட்டும் பேசட்டும் என்று சொல்லி அவரை மட்டும் வரவேற்பறையில் அமர வைத்துவிட்டு சங்கர் வேறு ஒரு பக்கம் நின்று கொண்டார். அதன் பிறகு குளித்துவிட்டு வந்த எம்ஜிஆர் பாரதி ராஜாவை பார்த்து, என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க என்று கேட்க, பாரதி ராஜா பேச முடியாமல் தவித்து போட்டோகிராஃபர் சங்கர் தான் அழைத்து வந்தார் என தடுமாறி இருக்கிறார். சங்கரா, அவரெங்கே காரம், வர சொல்லுங்கள் என்று கூப்பிட்டதும் சங்கரும் அந்த அறைக்குள் வந்தார். என்னப்பா, அவரை அழைத்து வந்துவிட்டு நீ மட்டும் தனியாக நின்று விட்டாய், என்ன விஷயம் என்று கேட்க, அப்போது இங்கே நேற்று படப்பிடிப்பு நடத்தினோம், இன்று நீங்கள் வந்திருப்பதால் எங்களுக்கு படப்பிடிப்பு நடத்த அனுமதி தர முடியாது என்று கூறிவிட்டார்கள். கமல் வேறு இன்று படப்பிடிப்பை முடித்துவிட்டு மாலை மும்பை கிளம்பி வேண்டியிருக்கிறது என்று பாரதி ராஜா கூறினார். இதை கேட்டதும், அப்படியா, என்னுடைய வேலை இங்கே முடிந்துவிட்டது, நான் இப்போது ஓய்வுதான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். யார் ஷூட்டிங் நடத்தக்கூடாது என்று சொன்னது? நானே ஷூட்டிங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் இப்போவே வந்து ஷூட்டிங்கை ஆரம்பிங்க, 11 மணிக்கு மேலே நானும் இங்கே வந்து பார்க்கிறேன் என்று அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரே ஷூட்டிங் பார்க்கவும் வருகிறாரே என்று பாரதி ராஜாவுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்போது எம்ஜிஆரிடம் போட்டோகிராஃபர் சங்கர், சார், இன்னொரு விஷயம், நம்ம பாரதி ராஜா சாரோட தம்பி ஜெயராஜ் என்று மெதுவாக இழுத்தபடி கூறியிருக்கிறார். ஆமாம், அவருக்கு என்ன என்று எம்ஜிஆர் கேட்க, அவர்தான் இங்கே படப்பிடிப்பு பணிகளை கவனித்து வந்தார். அவருக்கு நேற்று நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். கோவை குப்புசாமி நாயுடு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம். அதை சொல்றதுக்கு பாரதி ராஜா சார் சங்கடப்படுகிறார் என்று கூறியுள்ளார். என்ன உண்மையா என்று கேட்பது போல பாரதி ராஜாவை எம்ஜிஆர் பார்க்க, அவரும் ஆமாம் சார் என்று கூறியுள்ளார். உங்களுக்கு அறிவு இருக்கா? படப்பிடிப்பை கூட இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், ஆனால் உயிர் போனால் வருமா? இதைத்தானே நீங்கள் முதல்ல சொல்லி இருக்கணும் என்று கோபப்பட்டவர் உடனே அங்கிருந்தபடியே தனது குடும்ப டாக்டரான PR சுப்பிரமணியத்திற்கு ஃபோன் செய்தார். டைரக்டர் பாரதி ராஜா தம்பிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, மீண்டும் வரலாம். நீங்கள் காரில் வருவீங்களோ இல்லை ஃப்ளைட்டில் வருவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே கோயம்புத்தூர் குப்புசாமி நாயுடு நர்சிங் ஹோம் வாங்க, அவரை நல்லா கவனித்து பாருங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். ஷூட்டிங்கிற்கு அனுமதி கேட்க வந்த இடத்தில் தனது தம்பியின் உயிரை காப்பாற்ற எம்ஜிஆர் இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்காத பாரதி ராஜா ரொம்பவே கண் கலங்கினார். சரி, தம்பியை பற்றி கவலைப்பட வேண்டாம், படப்பிடிப்பிற்கு தேவையான வேலையை பாருங்கள். ஆமாம், எத்தனை பேர் படப்பிடிப்பிற்கு வந்திருக்கிறீர்கள் என எம்ஜிஆர் கேட்க, ஒரு 100 பேர் இருக்கும் சார் என்று கூறியிருக்கிறார் பாரதி ராஜா. அப்படியா, அதில் எத்தனை பேர் அசைவம் சாப்பிடுவார்கள் என்று கேட்க, அதற்கு கேமராமேன் சங்கர், 90 பேர் அசைவம் சாப்பிடுவார்கள் அண்ணா என்று கூறியுள்ளார். சரி, படப்பிடிப்பை நடத்துங்கள். இன்று மதியம் சாப்பாடு அனைவருக்கும் என்னுடைய ட்ரீட் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு பாரதி ராஜா படக்குழுவினரை அழைத்து வந்து அந்த பாடல் படப்பிடிப்பை நடத்தினார். சொன்னபடி எம்ஜிஆர் 11 மணிக்கு மேல் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து அந்த பாடல் காட்சி படமாவதை பார்த்து ரசித்து பாராட்டியுள்ளார். மதியம் அவர் சொன்னபடியே 100 பேருக்கும் அற்புதமான உணவு தயாராகி இருந்தது. முதல்வர் அல்லவா, அவர் எப்போது உத்தரவு போட்டார், எப்போது ரெடியானது என்பதெல்லாம் சொல்லியா தெரிய வேண்டும்? அது மட்டுமல்ல, பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜின் மருத்துவ செலவு முழுவதையும் எம்ஜிஆரை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் நலமான தகவல் மருத்துவமனையில் இருந்து வந்தது. அதன் பிறகு பாரதி ராஜா போட்டோகிராஃபர் சங்கரிடம், நீ இல்லை என்றால் இன்று படப்பிடிப்பு நடத்திருப்பது சிரமம், என் தம்பி உயிரையும் சேர்த்து காப்பாற்றி இருக்கிறாய் என்று நான் தழுதழுக்க நன்றி கூறியுள்ளார். அதற்கு போட்டோகிராஃபர் சங்கர், எனக்கு எதுக்கு சார் நன்றி, காப்பாற்றினது புரட்சி தலைவர் தானே என்று கூற, என் தம்பியின் உயிரை காப்பாற்ற செய்தது எம்ஜிஆர் தான், ஆனால் அதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் அவர்கிட்ட சொல்லலைன்னா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது என்று சொல்லி மீண்டும் கண் கலங்கினாராம் பாரதி ராஜா.